திமுக வந்து அதிமுக அமைச்சருடைய பணத்துக்காக போராடுது. கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து அந்த பணத்தை ஆட்டிய போகிறதுக்கு போராடுது. அந்த அதிமுக அமைச்சர் என்னாச்சுன்னா, எப்படியாவது நான் சம்பாதிச்ச பணம் அது திரும்பி என்னால் சம்பாதிக்க முடியாது, எப்படியாவது நீங்கள் மீட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் திமுகக்கே வந்துடுறேன். முருகர் மாநாட்டில் தான் இவர் இருக்கார். நடக்கும்போது ஒட்டுமொத்த போலீஸோட கவனம் வந்து முருகர் மாநாட்டில் தான் இருக்கும். அதனால் வந்து இந்த பிளானை போட்டு உள்ளே புகுந்துடுறாங்க. இதில் வந்து முக்கியமான ட்விஸ்ட் என்னென்னா, அந்த மாப்பிள்ளை மேலே தான் சந்தேகம் வருது. அவர் தான் ஒரு 200 கோடி ரூபாய் சார். கடந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. ஏதோ ஒரு திரைப்படம் பார்க்குறது போல், அதாவது ஊமை விழிகள் படத்தை ஞாபகப்படுத்துனுச்சு. ஒருத்தர் வருவார், வாட்ச்மேன்ட்ட மட்டும் பேசிட்டு போவார் அப்படிங்கல, அதெல்லாம் அப்படியே அந்த படத்தோட ஞாபகம் வந்தது. இப்போ எப்படி சார், அதை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவந்துட்டுருக்கு, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதாவது இது வந்து ஒரு மினிஸ்டரு, மதுரையை சார்ந்த ஒரு மினிஸ்டர், சீனியர் மினிஸ்டர், நிறைய பேசுவார். அணைகள்லாம் தெர்மாக்கோல் போட்டு மூடுனா அந்த தண்ணியெலாம் ஆவியாகாதுன்னு பேசுவார். அவர் வந்து தெர்மாக்கோல் அமைச்சர்னு தான் கூப்பிடுவாங்க எல்லோரும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் வாயே கிண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள்கிட்ட செல்லமாக கோச்சிப்பார். அவர் வந்து எங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா நாங்கள் உங்கள் பேச்சு தான் கேட்போன்னு சட்டமன்றத்தில் திமுக அமைச்சர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள். அந்த அமைச்சர் தான் வந்து போன தடவை அவரை பற்றி தான் பேசணும். அவர் தான் ஒரு 200 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சு பறி கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசணும். இப்போ வந்து அது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் அதில் வந்து வெளியில் வந்திருக்கு. அது எப்படின்னா, அவங்க மாப்பிள்ளை வந்து ஒரு முஸ்லீம், ரைட்டா? அவருக்கு பேர் வந்து கணேசன் சொல்கிறாங்க. முஸ்லீம், அவர் பேர், ஆனால் பேர் வந்து வெளி உலகுக்காக கணேசன் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு மாப்பிள்ளை. ஒரு ரவுடி பேர் வந்து பிரகாஷ், என் பேர் தான். ஆனால் அவன் பேர் சிறப்பு பிரகாஷ். சிறப்பு பிரகாஷ் நம்மளோட ரொம்ப சிறப்பாக இருப்பான் போல இருக்கு. அதனால் அவனை சிறப்பு பிரகாஷ்னு வச்சுருக்காங்க. இந்த பணத்தை வந்து 200 கோடி அளவில் சொல்லப்படுது. இன்னும் அதோட மதிப்பு கிளியராக தெரியல. அது வந்து கொண்டு செல்லப்படும் போது யாராவது இவ்வளோ பணத்தை வந்து கொண்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து அதை தடுத்துருவாங்கன்னு இந்த ரவுடியை கூட போட்டு அனுப்புகிறாங்க. பாதுகாப்புக்கு. அங்கே தான் பிரச்சனையே. இப்போ வந்து இந்த பணத்தை கொண்டு போயிட்டு பண்ணை வீட்டில் வைக்கல, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க. மதுரையிலேயே வச்சுருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டு வாட்ச்மேனுக்கு இது நல்லா தெரியும். அந்த வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டியும் இருக்கான். அங்கே போயிட்டு ஒரு சேஃப்டி வால்ட் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரவுடி இருக்கான்ல, இவன் வந்து 2 வக்கீலுக்கு ஃப்ரெண்டு. இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது மத்திய அரசோட சிறப்பு வக்கீலாக 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து இப்போ நம்ம வெளியில் சொல்ல முடியாது. ஒருத்தர் பேர் வந்து வெற்றி ராஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஜெயம்னா வெற்றி, ராஜ்னா அப்படி. இதுவும் ஒரு புனைப்பெயர் மாதிரி தான். நீங்கள் புனைப்பெயர் மாதிரி தான். வெற்றி ராஜ் ஒருத்தர். ஓகே. ஒருத்தர் பேர் சூப்பர், அதாவது இப்போ மாநாடு நடந்தது இல்லை முருகர், அவர் பேரையும் விநாயகர் பேரையும் சேர்த்து வச்ச ஒரு வக்கீல். இந்த 2 பேரும் வந்து மத்திய அரசோட சிறப்பு வழக்கறிஞர்களாக இருக்காங்க. இவங்க கிட்ட தான் வந்து போலீஸ் வந்து இப்போ என்கொயரி போயிட்டு. எப்படி சார் அவங்கள இது பண்ணாங்க? என்கொயரி போயிட்டுருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த சிறப்பு பிரகாஷை வந்து தேடி கண்டுபிடிச்சி தூக்குறாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே முருகர் மாநாட்டில் தான் இவர் இருக்கார். நடக்கும்போது ஒட்டுமொத்த போலீஸோட கவனம் வந்து முருகர் மாநாட்டில் தான் இருக்கும். சரி. அதனால் வந்து இந்த பிளானை போட்டு உள்ளே புகுந்துடுறாங்க.
திசை திருப்புற மாதிரி. திசை திருப்புற மாதிரி உள்ளே பூந்துட்டு அவங்க மேட்ரை வந்து முடிக்கிறாங்க. முடித்து தூக்கிட்டு போயிடுறாங்க பணத்தை. அது எவ்வளோ பணம், 150 கோடியா, 200 கோடியா, 50 கோடியா, 25 கோடியா, இல்லை 5 கோடியா அப்படின்னு தெரியல. கம்ப்ளைண்ட் வந்து அவர் கொடுத்துருக்கிறது வந்து எங்கள் வீட்டில் பூட்டை உடைச்சி கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட். அவரும் எவ்வளோன்னு சொல்லலை. அவர் எவ்வளோன்றத சொல்லியிருப்பார். அதை இப்போ வந்து போலீஸ் வெளியில் சொல்லலை. ரைட்டுங்களா? இது வந்து திருடனுக்கு தேல் கொட்டின கதை தான். எவ்வளோன்றதை அவரும் சொல்ல முடியாது, நம்மளும் சொல்ல முடியாது. ரைட்டா? அதை வந்து தூக்கிட்டு போயிட்டானுங்க. தூக்கிட்டு போனவுடனே இந்த வக்கீலுங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போன உடனே இந்த வக்கீலுக்கு ஆதரவாக யார் வராங்கன்னா, அங்கே வந்து பாஜகவில் ஒருத்தர் வந்து சீனி சக்கரை பேரை வச்ச ஒரு பிரமுகர் இருக்கார். அவர் தான் தலைவர்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய தலைவர்னு சொல்லுவாங்க. நிர்மலா சீதாராமனோட ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 வக்கீலும் அமித்ஷாவோட நம்ம இவனை மாதிரி மிளகா பொடி மாதிரி இந்த 2 வக்கீலும் அமித்ஷாவோட மோடியோடலாம் போஸ் குத்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க. அவ்வளோ பெரிய பிஜேபியோட ஸ்டாண்டிங் கவுன்சில். அது இல்லாமல் இவங்க வந்து நம்ம ஆம்ஸ்டாங் மாதிரி நிறைய பேரை எல்எல்பி படிக்க வச்சு வக்கீலாக்கி ஒரு பெரிய படையை வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய படையை வந்து தமிழக போலீஸ் வந்து மோதிக்கிட்டு இருக்கு. இந்த டீம் தான் எடுத்ததுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் பியூட்டி என்னன்னா, இவர் போயிட்டு லோக்கல் மினிஸ்டர் காலில் விழுந்திருக்காரு. எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க என் பணத்தை அப்படின்றார். அவர் வந்து முன்னாள் அமைச்சர் வந்து இப்போ உள்ள அமைச்சர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் வைக்கிறாரு. அவர் முன்னாள் அமைச்சர், ஏடிஎம்கே அமைச்சர். இப்போ இருக்கிற அமைச்சர் திமுக அமைச்சர். திமுக அமைச்சர் காலில் விழுந்து அவர் கோரிக்கை வைக்கிறாரு, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஆட்சி மேலிடத்துக்கு தகவல் சொல்லி ஆட்சி மேலிடம் வந்து எப்படியாவது அவருடைய பணத்தை மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி மேலிடம் வந்து எப்படியாவது அதிமுக அமைச்சருடைய பணத்தை மீட்டு கொடுங்கன்னு சொல்லுது. ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்க அந்த சீனி பிரமுகர் வந்து, பிஜேபியில் இருக்க அந்த சீனி பிரமுகர் வந்து, பிஜேபியில் இருக்க இந்த 2 வழக்கறிஞர்கள் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க, சிறப்பு பிரகாஷ் மூலமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் இந்த 2 வழக்கறிஞர்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பணம் இன்னும் மதுரையே தாண்டலை, மதுரைக்குள்ளே தான் இருக்குது. மதுரைக்குள்ளே தான் இருக்குது. எப்படியாவது அதை வந்து மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழகத்தோட தலைமை போலீஸ் அதிகாரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரியை ஆசீர்வாதம் தேவ ஆசீர்வாதத்தோடு அமுச்சு வச்சுருக்காங்க இங்கேருந்து. திமுக வந்து அதிமுக அமைச்சருடைய பணத்துக்காக போராடுது, கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து அந்த பணத்தை ஆட்டிய போகிறதுக்கு போராடுது. எப்படி சார் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர் அது மாதிரி எடுத்துக்கலாமா? அது எனக்கு தெரியல. நான் இப்போ சொல்ல விரும்பல. ப்ரொஃபஸரா, ஒரு பேராசிரியரா, அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளலாம் இல்லை. அவரு சீனி, அதோட போதும். அவர் ஒரு சீனி சக்கரை சித்தப்பா, நாக்கில் வச்சா நக்கட்டா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சீனி. அந்த சீனி தான் விளையாடுறாரு. சீனி வந்து அவர் டேக் ஓவர் பண்ணணும்னு பார்க்குறாரா இல்லை? ஆமாம், ஒரு ஷேர் மாதிரியா இல்லை ஃபுல்லாகவே இது பண்ணிக்கலாம்? ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைச்சதை ஏன் விடுவானே அப்படின்ட்டு. கிடைச்சதை ஏன் விடுவானேன்றது தானே. கரெக்டாக முருகர் மாநாடை செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அவர் வந்து பண்ணுறாரு. இப்போ இந்த சிறப்பு பிரகாஷா அந்த ரவுடியை வந்து நான் வந்து இந்த தகவலை வந்து இந்த 2 லாயர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு ஒதுங்கிட்டான். அவனை பிடிச்சி உழுக்குனப்போ அவன் ஒதுங்கிட்டான். அப்போ இந்த 2 லாயர்ஸ் இவங்க எங்கே கொண்டு போனாங்க, அதை வந்து சிசிடிவி உட்பட எல்லாத்துலேயுமே வந்து அங்கேருந்து புறப்பட்ட லாரி எங்கே போச்சு. ஓகே. இப்போ ஒரு பைக்கு காணாமல் போச்சுன்னா அது எங்கெல்லாம் போச்சு, எப்படிலாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பணம் எங்கே போச்சுன்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்காக திமுக புகார் கொடுத்ததை அரசு வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு, அப்படி வச்சுக்கலாங்க தானே சார்? புகார் கொடுத்தது அரசு நடவடிக்கை எடுக்காமல் வச்சிருக்கலாமே. ஏடிஎம்கே மினிஸ்டரோட பணம் அது எப்படியும் திமுகவுக்கு எதிராக தான் என்னைக்கா இருந்தாலும் செயல்படும், அப்படி எடுத்துக்கலாம்ல. அப்படி திமுக எடுத்துக்கல. அதே நேரத்தில் பாஜக வந்து
எப்படியும் நம்ம கூட்டணி கட்சி இது நம்மளுக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு ஆள், நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆள், அவரை காப்பாற்றணும்னு பாஜக எடுத்துக்கல. ஓ ஓ ஓ திமுக இதில் அக்கறை எடுத்து உயர் போலீஸ் அதிகாரிகள்லாம் அனுப்பி திமுக கண்டுபிடிக்க பார்க்குது. பாஜக வந்து இது எப்படியாவது ஆட்டிய போடணும். இதனால என்ன ஆச்சுன்னா, அந்த அதிமுக அமைச்சர் என்ன ஆச்சுன்னா, எப்படியாவது நான் சம்பாதிச்ச பணம் அது திரும்பி என்னால் சம்பாதிக்க முடியாது, எப்படியாவது நீங்கள் மீட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் திமுகக்கே வந்துடுறேன்ட்டு. ஓ, இப்போ திமுகவுக்கு பணம் திருப்பி கிடச்சிருச்சுன்னா திமுகவுக்கு வந்துடுவார். நான் திமுகக்கே வந்துடுறேன்னு அந்த அமைச்சர் சொல்லிட்டார். இப்படி ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் வந்து அங்கே ஓடிக்கிட்டு இப்போதைக்கு பிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணம் வந்து மதுரையை தாண்டலை, மதுரைக்குள்ளே தான் இருக்குது. மதுரைக்குள்ளே தான் அந்த பணம் இருக்குது. அதுக்கான எல்லா நோட்டையும் எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. இதில் வந்து இவர் அந்த சீனி பிரமுகர் வந்து பெரிய அளவுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. அதெல்லாம் முறியடிச்சிட்டு போலீஸ் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகளில் பெரிய அளவுக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த 2 வக்கீலும் வந்து அந்த சீனி பிரமுகரோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அமித்ஷா கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, மோடி கிட்ட கூட்டிகிட்டு போனது எல்லாமே அந்த சீனி பிரமுகர் தான். அந்த சந்தேகம் வந்து இதில் வந்து முக்கியமான ட்விஸ்ட் என்னென்னா, அந்த மாப்பிள்ளை மேலே தான் சந்தேகம் வலுத்துருக்கு. ஓ, கணேசன் மாப்பிள்ளை அவர் மேலே சந்தேகம் வலுத்துருக்கு. ஓ, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருந்து கூட ஏதாவது பண்ணியிருக்கலான்னு தோணுது. அவர் தான் கொண்டு போகிறார் பணத்தை, அதனால் அவருக்கு மேலே சந்தேகம் வலுத்துருக்கு. அவரையும் டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் போலீஸ் வந்து அணுகிட்டுருக்கு. எல்லாரோட கால் ரெக்கார்டு டீட்டெயிலு எல்லாத்தையும் எடுத்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இட் கோஸ் லைக் தட். திருடனுக்கு தேள் கொட்டி அது சொல்ல முடியாமல், திருடன் வந்து கதற முடியாமல் கதறி, திருடன் போய் விழுந்தது வந்து எதிர்கட்சி காலில் போய் விழுந்து, எதிர்கட்சி வந்து அந்த பணத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து ஆட்டையை போடணுன்னு ட்ரை பண்ணுது. இது வந்து தமிழக அரசியல் வினோதங்களில் ஒன்று. இதுக்கு முன்னாடி கரூர் அன்புநாதன் வந்து பணத்தை கொண்டு போனார், பல பேர் கொண்டு போயிருக்காங்க. சசிகலா வந்து ஜெயலலிதாவுடைய பணத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. லட்சக்கணக்கான கோடிகள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் இந்த பிரச்சனை வந்ததே கிடையாது. அதை தாண்டி ஒரு மாப்பிள்ளை, ஒரு ரவுடி, 2 வக்கீல், இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அமைச்சருக்கு பணத்தை வந்து ஆட்டிய போடுறதுன்றது வந்து அந்த ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்று வரும்ல, அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு, எங்கடா 50 கோடி வச்சார் அமைச்சர்னு, அந்த அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்குன்னு ஒருத்தன் கதை ஆரம்பித்து சொல்லுவான். யாராவது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிவிடுவான். உடனே அன்றைக்கி காலையில் 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போது கோழி சார் மோஸ்ட்லி எல்லாத்தையும் சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்படி தானே சார்? மோஸ்ட்லி வளைச்சிட்டாங்க, எடுத்துருவாங்க. இன்னும் ஒரு 1 or 2 daysக்குள்ளே இது பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. அவர் வந்து காணாமல் போன பணம் வந்து குறைச்சி மதிப்பீடு பண்ணி அது வந்து 5 கோடி 6 கோடி அப்படின்ற மாதிரி கதை சொல்லிகிட்டு இருக்காரு. 5 கோடி 6 கோடின்னு கணக்கில் கட்டுவாங்க. ஆனால் ஒரு 200 கோடி 100 கோடி 150 கோடின்னு தான் அதுக்குள்ளே இருக்கும் மாட்டும்போது. ஒருவேளை இவங்க 5 கோடி 6 கோடின்னு கணக்கு காமிச்சா, திருநவனும் 5 கோடி 6 கோடின்னு கணக்கு காமிச்சானா அதுக்கோட விளைவுகள் வேறு மாதிரி. இதுதான் இப்போதைக்கு மதுரையின் திருடனுக்கு தேள் கொட்டிய கதை. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.